ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆன்லைன் டெஸ்ட் நடந்துச்சு இல்லையா, அதில் உள்ள ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்குள்ளே நம்ம அந்த 150 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஆன்சர் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்குறோம். 2012 இருந்து வந்து கொடுத்துருக்கோம். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைக்காலஜிலேருந்து பார்க்க போகிறோம். எரிக்சனின் மன சமூக வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, 8. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், அனுபவத்தின் வழியாக நடத்தை மாற்றம் நிகழ்வது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, கற்றல். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், எடை, ஒளி மற்றும் பிற பரிமாணங்களின் உணர்வு போன்ற சில உளவியல் அனுபவங்களை அறிவியல் முறையில் அளவீடு செய்ய டேஸ் முறைகள் இயற்பியல் சாதனங்களாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, மன உடல் பரிசோதனை. அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்குறோம். கீழ்கண்டவர்களுள் ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 வகை என்னென்னு பார்த்தோம்னா பிக்னிக், அத்லெட்டிக் மற்றும் லெப்டோசெமெட்டிக் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, கிரச்மர். அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், நுண்ணறிவு ஈவானது குறைந்தபட்சம் ஒவ்வொரு டேஸ் வருடங்களுக்கும் மாறக்கூடியது. ஆப்ஷன் டி 3. அடுத்த ஆறாவது கொஸ்டின், பால் பற்கள் உருவாகும் வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2. அடுத்து ஏழாவது கொஸ்டின், நடத்தை கோட்பாட்டை முதலில் உருவாக்கிய தத்துவ அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி டெஸ்கார்டஸ். அடுத்து எட்டாவது கொஸ்டின், கட்டுப்பாடு, நகலாக்கல் மற்றும் வரன்முறையின்மை போன்றவற்றை கொண்டுள்ள மன உளவியல் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆய்வக பரிசோதனை முறை, அதுதான் சொல்லுவாங்க எக்ஸ்பிரிமெண்டல். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், புலன்காட்சி நடைபெறுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பொருளுடன் கூடிய புலனுணர்தல். அடுத்து 10வது கொஸ்டின், பின்வரும் உத்திகளில் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையிடம் பயத்தை தூண்டவும் நீக்கவும் இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நிலையுறுத்தம். அடுத்து 11வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் ஊக்கிகளை டேஸ் ஊக்கிகள் என்று அழைக்கின்றோம். ஆப்ஷன் ஏ முதன்நிலை. அடுத்து 12வது கொஸ்டின், டேஸ் மேம்பாட்டு நிலை போலி முதிர்ச்சி நிலை என குறிப்பிடப்படும். இதில் குழந்தைகள் போலியான முதிர்ச்சி தோற்றத்தினை வெளிப்படுத்துவர். ஆப்ஷன் சி குழந்தை பருவம். அடுத்து 13வது கொஸ்டின், அறிவு வளர்ச்சியின் தொடக்கம் டேஸ். ஆப்ஷன் ஏ பொருளறிவிலிருந்து கருத்தறிவு. அடுத்து 14வது கொஸ்டின், ஒரு தனி மனிதனின் பிறரை தன்னிலையில் உணர்தல் என்ற கூடம் அவனுடைய டேஸ் குறிக்கிறது. ஆப்ஷன் டி மனவெழுச்சி நுண்ணறிவு. அடுத்து 15வது கொஸ்டின், நன்னெறி வளர்ச்சி நிலை கோல்பெர்க் கோட்பாட்டின்படி எத்தனை நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் டி 3 நிலை. அடுத்து 16வது கொஸ்டின், மனநலக் கோளாறை வகைப்படுத்தும் DSM-4 அமைப்பு டேஸால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி APA. அடுத்து 17வது கொஸ்டின், புதிய அடையாளத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உருவாக்குவது டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி ஆக்கத்திறன். அடுத்து 18வது கொஸ்டின், நடத்தை என்பது ஆளுமை மற்றும் வெளிப்புற காரணிகள் இரண்டின் செயல்பாடுகள் டேஸ் நோக்க ஆகும். ஆப்ஷன் டி ஊடாடுபவர். அடுத்து 19வது கொஸ்டின், குவிய சிந்தனையில் ஒரு தூண்டலின் போது மன உணர்ச்சியை வெளிக்காட்டுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஏறக்குறைய ஒரே மாதிரியான துலங்கல்கள். அடுத்து 20வது கொஸ்டின், கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது டேஸ். ஆப்ஷன் சி கற்றலில் உள்ள வேகத்தில் மாற்றமின்மை. அடுத்து 21வது கொஸ்டின், கூர்ந்து கவனிப்பதற்காக பயன்படுத்தப்படும் களவேளையினிடையே ஒரு நுட்பமாக டேஸ் ஆகும் என யூங் கூறினார். ஆப்ஷன் ஏ நேர்காணல். அடுத்து 22வது கொஸ்டின், மற்ற குழு உறுப்பினர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த பயிற்சியை மேற்கொள்பவர். ஆப்ஷன் ஏ லீடர், அதாவது தலைவர். அடுத்து 23வது கொஸ்டின், கற்றலின் மூலமாக குழந்தைகளின் திறனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருப்பது யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி முதிர்ச்சி. அடுத்து 24வது கொஸ்டின், ஒரு ஆசிரியர் வகுப்பறை அமைப்பில் உள்ள டேஸை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆப்ஷன் பி சமூக செயல்பாடுகள். அடுத்து 25வது கொஸ்டின், சுற்றுப்புறத்தில் உள்ள பெரிய பொருட்கள் நம் கவனத்தை மிகவும் கவரக்கூடியதாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தீவிரம் மற்றும் உருவமைப்பு. அடுத்து 26வது கொஸ்டின், மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டது மேலும் புதிய களத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என்ற கூற்றினை கூறியவர். ஆப்ஷன் டி MJ பீட்டர்சன், 1957.
அடுத்து 27வது கொஸ்டின், ஒரு பொருள் அல்லது கருத்து ஒன்றை பற்றி ஒருவரின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள 5 புள்ளி அளவுகோலில் சுட்டி காட்டுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி லிக்கட் மனப்பான்மை அளவுகோல். அடுத்து 28வது கொஸ்டின், குமர பருவத்தின் உடல் வளர்ச்சியின்படி பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பொருத்தமற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 17வது வயதில் மூளை முழுவதுமாக வளர்ச்சி அடைகிறது. அடுத்து 29வது கொஸ்டின், சிந்திப்பதின் மூலம் கருத்துக்கள் உருவாகுவது இவற்றின் உதவியுடன். ஆப்ஷன் சி குறியீடு. அடுத்து 30வது கொஸ்டின், டேஸ் மனிதன் எந்த சூழ்நிலையிலும் இணக்கமாக இருப்பான். ஆப்ஷன் பி நன்றாக அனுசரிப்பவர். இப்போ வந்து சைக்காலஜியில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து தமிழில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே. உலை எனும் சொல்லோட பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மான். அடுத்து 32வது கொஸ்டின், தலையின் வகைகள் எத்தனை. தலை வந்து 7 வகைப்படும். ஆப்ஷன் பி. அடுத்து 33வது கொஸ்டின், உலோகங்களையும் பாஷணங்களையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சித்த மருத்துவம். அடுத்து 34வது கொஸ்டின், அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அடிக்கோடிட்ட சொல்லில் இலக்கண குறிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அன்பும் அரணும் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி எண்ணுமை. அடுத்து 35வது கொஸ்டின், நூலால் என்னும் சொல் தரும் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இளம் பாக்கு. அடுத்து 36வது கொஸ்டின், ஆள் அளப்பு என்னும் மொழியை பேசுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி காடர்கள். அடுத்து 37வது கொஸ்டின், வெண் சுவை அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பண்பு தொகை. அடுத்து 38வது கொஸ்டின், நுண்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இடம்பெற்றுள்ள நூலோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, ஐங்குறு நூறு. அடுத்து 39வது கொஸ்டின், திருவம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர். அடுத்து 40வது கொஸ்டின், போந்தை வேம்பு ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் இந்த பாடலோட வடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தொல்காப்பியம். அடுத்து 41வது கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குருவி. அடுத்து 42வது கொஸ்டின், உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டும் இடமும் உள்ள பட்டியலில் தவறானதை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1978 சென்னை. அடுத்து 43வது கொஸ்டின், தமிழின் கிளைமொழிகளுள் ஒன்று டேஸ். ஆப்ஷன் சி தெலுங்கு. அடுத்து 44வது கொஸ்டின், கல்வெட்டுகளில் காணப்படும் வரி வடிவங்களை பிரிக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ் எழுத்து வட்டெழுத்து. அடுத்து 45வது கொஸ்டின், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இடையில் பண்புருவு மறைந்து வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்து 46வது கொஸ்டின், உரிமை பொருளில் வரும் வேற்றுமை. ஆப்ஷன் ஏ ஆறாம் வேற்றுமை. அடுத்து 47வது கொஸ்டின், ஜென் என்னும் சொல் எம்மொழிக்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜப்பானிய மொழி. அடுத்து 48வது கொஸ்டின், வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2000. அடுத்து 49வது கொஸ்டின், இளம் பாக்குக்கு வழங்கப்படும் பிஞ்சு வகை தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நுழாய். அடுத்து 50வது கொஸ்டின், முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. அடுத்து 51வது கொஸ்டின், முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தனக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்ற நூலாக குறிப்பிடுவது. ஆப்ஷன் சி விளக்குகள் பல தந்த ஒளி. இது வந்து லில்லியன் வாட்சன் அவர்களோடது. அடுத்து 52வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒன்றை குலமும் ஒருவனை தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே. இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி திருமூலர். அடுத்து 53வது கொஸ்டின், திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பரிதிமார் கலைஞர். அடுத்து 54வது கொஸ்டின் பார்க்குறோம். பொறுத்துக வந்துட்டு இந்தந்த அடிகள் கொடுத்து இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 4, 3, 2, 1. அடுத்து 55வது கொஸ்டின், களிநெடிலடி ஆசிரிய விருத்தப்பாவினால் அமைந்த பாடலில் அதிகபட்சமாக எத்தனை சீர்கள் இடம்பெறலாம். ஆப்ஷன் டி அளவில்லை. அதாவது அதுக்கு வந்து குறிப்பிடத்தக்க வந்து அந்த இத்தனை அடிகள் தான் இடம்பெறணும், இத்தனை சீர்கள் தான் இடம்பெறணும் அப்படிங்கிறது வந்து எதுவும் கணக்கு கிடையாது. அதாவது அளவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 56வது கொஸ்டின், பின்வரும் சொற்களுள் அகச்சுட்டாக வரும் சொல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி அவன். அடுத்து 57வது கொஸ்டின்,
இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உ ஊ. அடுத்து 58வது கொஸ்டின், தமிழரின் வாழ்வியல் சிந்தனை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து 59வது கொஸ்டின், மாறுபட்ட கருத்து உடைய ஒன்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து 60வது கொஸ்டின், காயில் உலகனைத்தோர் கற்பொடிக்கான் சாலலோ இப்பாடல் வரிகளில் அமைந்த காயில் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. காயில் அப்படின்னா ஆப்ஷன் சி வெகுண்டால் அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து 61வது கொஸ்டின், இப்போ வந்து தமிழ் வந்து ஃபுல்லாக 30 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் பர்சல் வெர்ப் ஃபார் த அண்டர்லைனடு வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டார்ஸ் எமர்ஜ் அட் நைட் டைம்ஸ். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கம் அவுட். அடுத்து 62வது கொஸ்டின் பார்க்குறோம். ரைட் ஆன் ஈக்குவலண்ட் வேர்டு ஃபார் த அண்டர்லைனடு வேர்ட் கேட்டிருக்காங்க. சத்யஜித் பிலாங்ஸ் டு அன் அஃபுலண்ட் ஃபேமிலி. ஆப்ஷன் ஏ வெல்த்தி. அடுத்து 63வது கொஸ்டின் பார்க்குறோம். ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸஸ் ரேவதி ஆஸ்க்டு த சில்ட்ரன் டு கோ டேஸ் ஹர் கிளாஸ் ரூம். ஆப்ஷன் டி இன்டு. அடுத்து 64வது கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் எ சூட்டபிள் வேர்டு டேக்கன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். Dash is a software which recognizes speech and converts it into text. Option B, Dragon Dictate. அடுத்து 65வது கொஸ்டின், fill in the blanks with correct verb form கேட்டிருக்காங்க. If you go out with your friends tonight, I dash the football match on TV. Option A, would watch. அடுத்து 67வது கொஸ்டின், the word army is an example for dash. Option C, collective noun. அடுத்து 67வது கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். ஆப்ஷன் பி தான் சரியான விட. SBIODO. அடுத்து 68வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் ஆன் ஆப்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் த கிவன் சென்டென்ஸ். மேஜர் வாஸ் த டேஸ். ஆப்ஷன் டி ரூலர் ஆஃப் த ஐஸ்லாண்ட். அடுத்து 69வது கொஸ்டின் பார்க்குறோம். சப்ளை சூட்டபிள் கொஸ்டின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Mahadi sang very well yesterday dash. Option C dash C. அடுத்து 70வது கொஸ்டின் பார்க்குறோம். வாட் இஸ் த சினானிம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அண்டர்லைன் வேர்டு. ஹிஸ் வே ஆஃப் டீச்சிங் இஸ் மோனோட்டனஸ். ஆப்ஷன் பி டயர்சம். அடுத்து 77வது கொஸ்டின் பார்க்குறோம். வாட் ஆர் த டூ ஸ்கில்ஸ் இன் நோட் மேக்கிங். ஆப்ஷன் சி ரீடிங் அண்ட் ரைட்டிங். அடுத்து 72வது கொஸ்டின், சூஸ் த ப்ராப்பர் சீக்வென்ஸ் ஆஃப் த ஜம்ப்டு சென்டென்ஸ் வென். அதாவது PQRS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சம் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. RQPS. RQPS. அடுத்து 73வது கொஸ்டின், ஹவு டத் த லிட்டில் crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale. What is the rhyme scheme used here? Option A ABAB. அடுத்து 74வது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் வேர்டு ஃபார் த கிவன் பிரிட்டிஷ் வேர்டு. பேவ்மெண்ட். ஆப்ஷன் ஏ சைடு வாக். அடுத்து 75வது கொஸ்டின், நோட் மேக்கிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி ஸ்கில் விச் இன்வால்வ்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் ஆஃப் ரீடிங்ஸ் அண்ட் ரைட்டிங். Which of the following is not true about note making? டூ இது கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா நோட் மேக்கிங் நீட் நாட் பி இன் ஃபுல் சென்டென்ஸ். அடுத்து செகண்ட் பாயிண்ட், இட் ஷுட் பி லார்ஜர் தென் த ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து பி தான் சரியான விடை. அதாவது ஒன்லி, அதாவது இரண்டாவது மட்டும்தான் சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 76வது கொஸ்டின் பார்க்குறோம். சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த கிவன் வேர்டு. languid. Option D sounding sad. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். இது வந்து மேட்ச் இட்டு கொடுத்துருக்குறாங்க. மேட்ச் இட்டுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 3 4 2 1. அடுத்து 79வது கொஸ்டின் பார்க்குறோம். த யங் பேர்ட் மேட் ஏ pretension of falling asleep. The word pretension is a dash. Option C noun. அடுத்து 80வது கொஸ்டின், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். தேர் இஸ் எ லில்லி டேஷ் ரோசஸ். ஆப்ஷன் டி அமேங். அடுத்து 81வது கொஸ்டின் பார்க்குறோம். இன் த மார்னிங் கிளேட் ஐ சி மை ஃபியூ அவுட் ஸ்டிச்டு பினித் த ட்ரீ. ஹூ இஸ் த ஃபியூ ரெஃபர்டு டு ஹர். ஆப்ஷன் பி எனிமி.
அடுத்து 82வது கொஸ்டின் பார்க்குறோம். எ லிம்ப்ரிக் இஸ் எ டைப் ஆஃப் எ சில்லி போயம் வித் 5 லைன்ஸ். ஒன் ஆஃப் இட்ஸ் ரூல் இஸ். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 83வது கொஸ்டின் பார்க்குறோம். கேப்ரியல் ஒக்காரா இன்ஃப்யூஸ்டு த தாட்ஸ் அண்டு ஃபோல்க்லர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ். ஆப்ஷன் சி ஆஃப்ரிக்கன். அடுத்து 84வது கொஸ்டின் பார்க்குறோம். ரைட் த ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் டேஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்ஷன் சி ட்ராவலிங். அடுத்து 85வது கொஸ்டின். எ ஸ்டடி ஸ்கார்லட் வாஸ் ரிட்டன் பை டேஸ். ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் இக்னட்டிஸ் கெனான் டாயில். அடுத்து 86வது கொஸ்டின். ஃப்ளை ஆஸ் திக் ஆஸ் ட்ரைவிங் ரெயின். சூஸ் த கரெக்ட் பொய்டிக் டிவைஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சிமிலி. அடுத்து 87வது கொஸ்டின். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிக்கல். டேஸ் எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஆப்ஷன் பி த எர்த். அடுத்து 85வது கொஸ்டின். வாட் வாஸ் த பென் நேம் ஆஃப் மேரி அண்ட் ஈவன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் எலியட். அடுத்து 89வது கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. ஐ டேஸ் எவ்ரி திங் யூ ஹாவ் செட். ஆப்ஷன் ஏ அக்ரி வித். அடுத்து 90வது கொஸ்டின் பார்க்குறோம். ஈவி லூக்கஸ் பிளெண்டட் த வேர்ட் ப்ளோட்டட் அண்டு அரிஸ்டோக்ரட். ஃபைண்ட் அவுட் த பிளெண்டிங் வேர்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ப்ளோட்டோக்ராட். இப்போ இங்கிலீஷில் உள்ள 30 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ சோசியலில் உள்ள 60 கொஸ்டின் பார்க்கலாம். 91வது கொஸ்டின் பார்க்குறோம். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1664. அடுத்து 92வது கொஸ்டின். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரியானதோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். மிக பழமையான உலக மதங்களில் ஜொராஸ்ட்ரியனிசமும் ஒன்று. அடுத்து 2வது பாயிண்ட். சந்திரகுப்தருக்கு பின் அஜாதசத்ரு அரியணை ஏறினார். அடுத்து 3வது பாயிண்ட். புத்தர் 3 ரத்தினங்களை போதித்தார். அடுத்து 4வது. ஜொராஸ்ட்ரியர்களின் புனித நூல் திரிபீடகம் ஆகும். இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 1 மட்டும் சரியானது. அடுத்து 93வது கொஸ்டின் பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. வேலூர் கழகம், தென்னிந்திய கழகம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, பெரும் புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியான விடை. 3, 2, 1, 4. அடுத்து 94வது கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ரயத்து வரி முறை 1720 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 2வது பாயிண்ட். மகள்வாரி முறை மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் 1822 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மேலே கொடுக்கப்பட்ட இந்த 2 வாக்கியங்களை எது சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2மே சரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 95வது கொஸ்டின். மம்லுக் மரபை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக். அடுத்து 96வது கொஸ்டின் பார்க்குறோம். அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆலம் ஷா. அடுத்து 97வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தன் அர்த்த சாஸ்திரத்தில் பெருமைப்பட கூறினார். அதுக்கான காரணம் பார்த்தோம்னா மதுரை சுற்றிலும் இருந்த அகழியில் குதிரைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எது சரியானதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. கூற்று சரி, ஆனால் அந்த காரணம் வந்து கூற்றை வந்து விளக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 98வது கொஸ்டின் பார்க்குறோம். நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த போர் வந்து அப்படி ஆர்டர் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. CDAP. அடுத்து 99வது கொஸ்டின் பார்க்குறோம். கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பார்த்தோம்னா அவர்களது உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு இணைய நறுமண பொருட்களை கொள்முதல் செய்வதாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அதாவது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 100வது கொஸ்டின். மும்முடி சோழ மண்டலம் என்று டேஸ் அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி இலங்கை. அடுத்து 101வது கொஸ்டின் பார்க்குறோம். காயல் துறைமுக நகரில் அரபு தலைவன் டேஸ் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் டி மாலிக் உல் இஸ்லாம். அடுத்து 102வது கொஸ்டின் பார்க்குறோம். பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ்.
அடுத்து 103வது கொஸ்டின் கூற்று 1 கூற்று 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்தோம்னா மகாவீரர் 12.5 ஆண்டு கால கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்நிலைக்கு கைவல்ய என்று பெயர். அடுத்து கூற்று 2 அப்படின்னு பார்த்தோம்னா அதன் பின்னர் அவர் ஜூனர் ஆனார். இவரை பின்பற்றியவர் சமணர் என அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து 104வது கொஸ்டின் பார்க்குறோம். மாலிக் ஆம்பர் அரசியல் விவேகம், இராணுவம் மற்றும் நிர்வாக விஷயங்களை செங்கஸ்கானிடமிருந்து கற்றுக்கொண்டார். செங்கஸ்கானின் மரணத்திற்கு பின்னர் மாலிக் ஆம்பர் எந்தெந்த பதவிகளை வகித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இராணுவ தளபதியாகவும் ஆளுநராகவும். அடுத்து 105வது கொஸ்டின் வாஸ்கோடா காமா டேஸ் அன்று கள்ளிக்கோட்டையை அடைந்தார். வாஸ்கோடா காமா வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மே 20, 1498 கிபி பொது ஆண்டில் வந்துட்டு கள்ளிக்கோட்டையை அடைஞ்சார். அதுக்கடுத்து 106வது கொஸ்டின் மிக பிரபலமான சிஸ்டி துறவி ஷேக் நிசாமுதீன் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1307 முதல் 1322 வரை. அடுத்து 107வது கொஸ்டின் பார்க்குறோம். யாருடைய கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செலுத்த உதவியது? ஆப்ஷன் ஏ சோழர்களின். அடுத்து 108வது கொஸ்டின் பிற்கால சோழர்கள் ஆட்சியில் வரி நிர்ணயம் செய்வதற்காக முதலில் நிலத்தை அளக்க நில அளவியலாளர்கள் நியமித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி முதலாம் ராஜராஜன். அடுத்து 109வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துகைக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3, 4, 1, 2. அடுத்து 110வது கொஸ்டின் சாளுக்கியரின் ஆட்சி நிர்வாக பிரிவில் சரியான வரிசை தொடரை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. விஷயம் ராஷ்டிரம், நாடு, கிராமம். அடுத்து 111வது கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1993. அடுத்து 112வது கொஸ்டின் இந்திய நாட்டின் மிக பழமையான கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1862. அடுத்து 113வது கொஸ்டின் நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேபினட் அமைச்சர்கள். அடுத்து 104வது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. அடுத்து 115வது கொஸ்டின் ஓபிஇசி லட்சினை உருவாக்கிய ஸ்வோபோடான் எந்த நாட்டை சேர்ந்தவன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. அடுத்து 106வது கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரதிபா பாட்டீல். அடுத்து 117வது கொஸ்டின் இந்தியாவில் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி பஞ்சாபில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1952. அடுத்து 118வது கொஸ்டின் சிவிஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் சி லத்தீன். அடுத்து 119வது கொஸ்டின் 1862 இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட இடங்கள்? ஆப்ஷன் ஏ கொல்கத்தா, மும்பை, சென்னை. அடுத்து 120வது கொஸ்டின் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கலை தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம். அடுத்து 121வது கொஸ்டின் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனம் உள்ள இடம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கரூர். அடுத்து 122வது கொஸ்டின் இடம்பெயர்வு நகர்வு என்பது டேஸ் உள் நகர்வுகளை கொண்டதாகும். ஆப்ஷன் பி பல்வேறு வகைப்பட்ட. அடுத்து 123வது கொஸ்டின் பாசன வசதி பெற்ற நிலங்கள் மற்றும் வறண்ட பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட டேஸ் சதவீத நிலங்களில் ஓரளவு உவர் பிரச்சனை உள்ளது. ஆப்ஷன் பி 50%. அடுத்து 124வது கொஸ்டின் வரிகள் என்பவை டேஸ் அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட வேண்டும். ஆப்ஷன் பி கட்டாயமாக. அடுத்து 125வது கொஸ்டின் அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 1, 1974. அடுத்து 126வது கொஸ்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் டேஸ் நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் டேஸ் கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாகும். ஆப்ஷன் பி 50% நகர்ப்புற குடும்பங்களை வச்சிருக்கு. அதுக்கடுத்து 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுது. அடுத்து 127வது கொஸ்டின் பணம் எதை செய்கிறதோ அதுதான் பணம் என்று வரைவிலக்கணம் தந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வாக்கர். அடுத்து 128வது கொஸ்டின் அதாவது இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஐசிடிஎஸ் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவையகம் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து 129வது கொஸ்டின் காற்றின் அரிப்புக்கு உட்படாமல் சுற்றியிருக்கும் பகுதியை விட தனித்து உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தனித்த குன்றுகள். அடுத்து 130வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இடையடுக்கு காந்தக்கோள் அப்படிங்கிறது தான் தவறானது. அடுத்து 131வது கொஸ்டின்
சமதூர உருளை கோட்டுச் சட்டம் பற்றிய தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 132வது கொஸ்டின். வட அமெரிக்காவின் வடமேற்கு கடற்கரை பகுதியில் நகரும் டேஸ் வெப்ப நீரோட்டம் அப்பகுதியில் பனி உறையாமல் இருக்க காரணமாகிறது. ஆப்ஷன் ஏ அலாஸ்கா. அடுத்து 133வது கொஸ்டின். லண்டனில் இரவு 1 மணியாக இருக்கும்போது இந்தியாவில் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 6:30 AM. அடுத்து 134வது கொஸ்டின். கடலடி சமவெளியின் அடைப்பகுதிகளில் ஏற்படும் புவித்திட்டு நகர்வு சக்தியால் உருவாக்கும் மிக நீளமான குறுகிய செங்குத்து சரிவுடைய ஆழமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அகழி. அடுத்து 135வது கொஸ்டின். பேணத்தகுந்த மேம்பாட்டின் 3 அடிப்படை கூறுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் சமூகம். அடுத்து 136வது கொஸ்டின். கிரீன்விச் திட்ட நேரத்திற்கு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் டேஸ் மணி நேர வித்தியாசத்தில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ +10 மணி நேரம். அடுத்து 137வது கொஸ்டின். சமபரப்பு உருளை கோட்டு சட்டத்தின் பண்புகளில் ஒன்று மட்டும் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து 138வது கொஸ்டின். புவிக்கருவின் வெளிக்கரு மற்றும் உட்கரு ஆகியவற்றை பிரிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லெக்மேன் எல்லை. அடுத்து 139வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான வாக்கியம். கிராண்ட் பேங்க் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமாகும். அடுத்து 140வது கொஸ்டின் பார்க்குறோம். நமது சூரிய குடும்பம் பால்வழி அண்டத்தின் மையத்திலிருந்து 1 மணி நேரத்திற்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது. ஆப்ஷன் பி 8,28,000. அடுத்து 141வது கொஸ்டின் பார்க்குறோம். தவறான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி தான் தவறானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 142வது கொஸ்டின். சூரியனின் உட்பகுதிக்கும் சூரிய வளிமண்டலத்திற்கும் இடைப்பட்ட எல்லைப்பகுதி டேஸ் என அழைக்கின்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஒளிமண்டலம். அடுத்து 143வது கொஸ்டின். கீழ்காணும் எந்த ஒரு இணை சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி போரா குகைகள், விசாகப்பட்டினம். அடுத்து 144வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது வளர்ச்சியடைந்த நாடுகளை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி. அடுத்து 145வது கொஸ்டின். குணோ பறவையின் எச்சமானது டேஸின் மூலமாகும். ஆப்ஷன் ஏ பாஸ்பேட். அடுத்து 147வது கொஸ்டின். 2 வியாபார காற்று அமைப்புகள் சந்திக்கும் பகுதி. ஆப்ஷன் டி வெப்பமண்டல இணைப்பு பகுதி. அடுத்து 147வது கொஸ்டின். கீழ்காணும் சமவெளியில் புதிய வண்டல் மண் சமவெளி என்பது டேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ கதார் சமவெளி. அடுத்து 148வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எப்பழங்குடியினர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள். ஆப்ஷன் சி அபர்ஜியன்கள். அடுத்து 149வது கொஸ்டின். துருவ பகுதிகளில் உள்ள கடலில் படர்ந்துள்ள பனி மற்றும் பனிக்கட்டிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது, பனிக்கவிகை. அடுத்து 150வது கொஸ்டின் பார்க்குறோம். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7 கீழ்கண்ட 2 நகரங்களுக்கிடையே காணப்படுகிறது. ஆப்ஷன் சி வாரணாசி டு கன்னியாகுமரி. இப்போ நம்ம 150 கொஸ்டினுக்கான கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்த்துருக்குறோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.